Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket, I'm going. Hello world, this is Rajesh here from F5 to Right. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டே 3 ஆஃப் சிக்மங்களூர். ஸோ இன்றைக்கி வந்து ஹபே ஃபால்ஸ், ஜி பாயிண்ட், கலத்திகிரி ஃபால்ஸ், சன்செட் வியூ பாயிண்ட் கடைசியாக ஒரு 4 ஸ்பாட் கவர் பண்ணுறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி அஜெண்டா ஃபார் த சிக்மங்களூர் ரைட் சீரீஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் வித் சேம் நேம் F5 to Right. லைக் திஸ் வீடியோ, see you on motovlog mode. ஃபியூவல் எவ்வளோ இருக்குது நகுல்? ஓகே, ஹாசன் வரைக்கும் போவோம். see you bro, have a ride, safe ride. Om Namah Shivaya. Let's start the ride of day 3 of Chikmagalur. Time is 8 o'clock. இங்கேருந்து 1 hour 45 minutes. ஃபால்ஸுக்கு போகிறோம், குதிக்கிறோம், குளிக்கிறோம். ஹெபே ஃபால்ஸ் நல்ல டாலஸ்ட் ஃபால்ஸ். 2 நாளாக இப்படி தான் வந்துட்டுருக்கோம், சேம் ரூட். பிள்ளையார் நல்லா அழகாக இருக்கார், தொப்பையும் தொந்தியுமா. சரி, ஆட்டி ஆட்டி ஓட்டு டக்குன்னு வெளில வந்துட்டான். என்னமா இருக்கு லொக்கேஷனு, ஷூட்டிங் ஸ்பாட். இந்த ஹாரர் படம், த்ரில்லர் படம்லாம் இங்கே எடுக்கலாம். இந்த ட்ரீஸ்லாம் அந்த மாதிரி தானே இருக்குது. 24 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஏதோ வெல்கம்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. கிராமம், மலை கிராமம். ப்ளூ மவுண்டைன் எஸ்டேட் வெல்கம்ஸ் யூ. அம்மா 9 o'clock ஆகிடுச்சு. 40 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஆஹா, சரியான வேலி. இறங்குது, நம்ம எங்கேயோ மேலே. நல்ல ஸ்டீப்பு, சர்ன்னு இறக்கிடுறான் மலையை. ஆஹா, அங்கேருந்து நம்ம பார்த்த இடத்துக்கு இப்போ போகிறோம் போல இருக்கு. இதுதான் நம்ம வந்த மலை. 4.5 கிலோமீட்டர் லெஃப்ட்டு. டேய், ரோட்டு கடையில் இட்லி வச்சுருந்தாலும் பரவாயில்லடா, ஏதாவது கொடுங்கடா. அக்கி ரொட்டிலாம் ஒரு இடத்துல செஞ்சு கொடுத்தாங்களே சக்கலேஷ்பூர் போகும்போது. ஓகே, ஹோட்டல் பிரைட், அவுட்கேட், லிங்கடஹள்ளி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நிறுத்தியிருக்கோம். இன்னும் ஒரு ஹபே ஃபால்ஸ் போகிற ரூட்டில். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு.
டைம் இஸ் 10 o'clock. ஒரு 10:30 போல் ஹபே ஃபால்ஸ் போயிடுவோம். வந்துட்டிங்களா? இங்கே ரைட் டர்ன். நல்ல வேலை ஹார்ன் அடிக்காமல் போனீங்க. ஐயோ ஞாபகப்படுத்திட்டேனா? இந்த ரூட்லாம் யோசிச்சு பாருங்கள் மழையில் வந்தா. லேண்ட்ஸ்லைடு வெறும் மண்ணாக இருக்குது பாருங்க. அந்தளவுக்கு மழை இல்லை. ஹெப்பே ஃபால்ஸ். எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. ஒரே மண்ணாக இருக்குது. லேண்ட்ஸ்லைட் தான் நினைக்கிறேன். கிளியர் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் ட்ரைனேஜுக்கு வழி போட்டிருக்காங்க. ரிஸ்கான ஏரியா தான். தனிகா வைல்ட் லைஃப் ஏதாவது வந்தால் நல்லாயிருக்கும். புலி உட்காந்துருக்கு, படத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏரியாவுக்கு வந்தாச்சு போல இருக்கு. டிக்கெட்டா? எப்படி போடும்? எது ஜி பாயிண்ட்? இது ஜி பாயிண்ட். இது உள்ளே போகணும். வெல் ப்ரொடெக்டட் கோர் ஏரியா ஆஃப் டைகர் ரிசர்வ், ஹெபே ஸ்ரீ என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட். ஹபே ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கேருந்து ஜீப் 12 பேர் போகிற ஜீப் போல் இருக்குது. 590. இப்போதைக்கு 10 பேர் இருக்கும். ஆளுக்கு 630 ஆகுது. 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு. பரவாயில்ல. இங்கேருந்து ஒரு 40 minutes ட்ரையல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹபே ஃபால்ஸ் யாருமே இல்லை. எப்போவும் கூட்டமாக இருக்கும். இவன் நவீன் வரும்போதெல்லாம் 2 கிலோமீட்டருக்கு தாண்டி வண்டியை நிறுத்திட்டு டிராஃபிக்கில் நடந்து வந்திருக்காங்க. பார்க்கிங் ஸ்லாட்லாம் ஃபுல்லு போல் இருக்குது. இந்த வாட்டி பாருங்கள் யாருமே இல்லை. ட்ரிசில் ஆகுது. கிளம்பியாச்சு. இந்த பாருங்க. ஹாய் சொல்லு. நோ ஹாய். ஸ்டார்டட் ஹேப்பி ஃபால்ஸ். ஆஃப் ரோட்ல போயிட்டு இருக்கோம். 45 minutes ப்ரோ. 1 hour. 1 hour ஆஃப் ரோட். ஃபுல் ஆஃப் ரோட். சாப்பிட்டதெல்லாம் செம்மையாக டைஜஸ்ட் ஆக போகுது. ஆமாம், 2 பரோட்டா ஒரு ஆம்லெட். ஏய் 940. இவரே ஃபர்ஸ்ட் வந்து 10:50 மணி. ஆனால் லக்கி அவங்கவுங்க 1 hour 2 hour வெயிட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்த உடனே ஏறிட்டோம். இங்கே தான் ஃபாரஸ்ட் ரைட்ஸ். இது உள்ளியா ஃபாரஸ்ட் ரைட்? இங்கேருந்து முல்லைநகிரி போகலாம். அங்கே பாரு கிளைமேட் செம்மையாக இருக்குது. சப்பா, ஏதாவது அனிமல் சைட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். கூப்பிட்டீங்களா? ஐயோ ராசா, இவரே யாரையா கூப்பிட்டு வந்தது? அனிமல்னா இவர் எந்திரிச்சிடாரு. மவனே, ஒரிஜினல் அனிமல் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் கலர் பாடி போவோம். பன்னி குட்டி, கட்டு பண்ணி குட்டி. தப்பிச்சிட்டீங்க விஷ்ணு, அனிமலை பார்த்துட்டோம். ஆமாம், இது மான் பாருங்க, மலை மேலே மான்.
வேறு அங்கே வியூ தெரிஞ்சிச்சு, இங்கே தெரியல. நல்லா பக்கா காடு. அங்கே தான் நிற்கிதா? அங்கே நீங்கள் கொடுத்தால வாசம் ஃப்ரீசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நவீனோட ஃபேஸை பாருங்க, ரொம்ப நேரமாக நின்றுட்டு வர்றாரு. காமிக்கிறேன். புல் வெட்டு நந்து வச்சு ஒன்றுமே தெரியல. நீ கூட விழுந்துருக்கா? சொல்றேன், எனக்கு தெரியாது. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. செம்ம ட்ரிசிலிங். சூப்பராக கொடுத்தாங்க. விஷ்ணு பாருங்க எப்படி உட்காந்துருக்காரு. ஆளை காணோம். சுரேந்தர், ஹலோ. அல்டிமேட். காலியாக எம்டியாக இருந்திருந்தா வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும். இது மிஸ்டியாக இருக்கிறது நல்லா இருக்கு. சாரல் அடிக்கிறது தான் பிரச்சனை. அல்டிமேட் லொக்கேஷன். என்னது ಇದು ಉಡ ಇಲ್ಲ ನಾಟ್ ಅವಲ್ಲ ನಾಟ್ ಅವಲ್ உடும்பு 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 காமிச்சாங்க. அந்த இடத்துல கேமரா வச்சேன், போய் பார்த்து ஜூம் பண்ணதான் தெரியும் இருக்கா இல்லையா. நீ ஆந்தேன்னு மேலே பார்த்த கீழே உடும்பு போயிருக்கு. இல்லை கீழ் மேலே ஏறிச்சாங்க. ஓ, மரத்து மேலே. மரத்து மேலே ஏறி போய் பார்க்கணும். வந்து விட்டோம். டைம் 11:30. 3/4 மணி நேரம் இருக்குது. 45 மினிட்ஸில் வந்திருக்கோம். ஃபுல்லாக ட்ரிசிலிங். இங்கே இல்லை, ட்ரிசிலிங் இல்லை, இங்கே தப்பிச்சோம். ஓகே, நேராக ஃபால்ஸ் தான். வீட்டில் இங்கே இறங்கி 10 மினிட்ஸ் வாக் டுவர்ட்ஸ் அபே ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போவே கால்லாம் அரிக்கிற மாதிரி இருக்குது. போகிற வழியிலாம் லீச் இருக்குதுன்னாங்க. ஏய், யூ சே ஹலோ. हेलो फ्रॉम मैसूर. हेलो, आपका नाम? अभिषेक. अभिषेक, सुपर. सोलो राइडर. व्हाट बाइक? हाँ, No, bike. हाँ. Bike is not good. That's why I'm not mentioning my bike name. But It's okay. Bike is bike. always bike, huh? Bike. Bike is better than car. Mr. Vishnu, சொல்லுங்க. Hi. Experience from the trek, about the trek, jeep trek. இருந்தது ஒரு 45 மினிட்ஸு. நல்ல உடம்புல இருக்கிற கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் நல்லா வேலை பார்த்து காலையில் ஒரு 2 புரோட்டா சாப்பிட்டோம். அதெல்லாம் நல்லா ஜீர்மானம் ஆயிடுச்சு. இறங்கல. வெரி குட் பிளேஸ், நல்ல லொக்கேஷன், குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் எல்லாருமே வரணும். நம்ம இன்றைக்கி நிறையா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம். இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு குட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். யூ கேன் லிவ் வித் நேச்சர் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். நம்ம இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்போம். இஃப் யூ விசிட் ஃபாரஸ்ட் டு ரிலீஸ் த ஸ்ட்ரெஸ், ட்ரெக்கிங் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஒரு 2 hours இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு? எனக்கு ஒரு 20 years. 100. ட்ரெக்கிங் பண்ணதே ஒரு 2 hours. ஸோ அதனால் அந்த 2 hours கழிஞ்சிடுச்சு. ஸோ ஈக்குவல் ஆகிடுச்சு.
ரொம்ப நேரமாக நின்று ரைடை என்ஜாய் பண்ணி டிரைவை சொல்லு எக்ஸ்பீரியன்ஸ். மூஞ்சி மேலே தண்ணி பட்டுச்சு. This is the third or fourth time I'm coming here. So again it's an awesome trip. This time it was லெஸ் க்ரௌடு, lot of mist and less crowd. We were the first jeep to come this place today. ஃபஸ்ட்டு ஜீப், மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபஸ்ட் ஜீப். Most probably it is the first jeep. ஏன்னா they க்ரௌடே இல்லை. 9:30. 2 மணி நேரமாக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆமாம், 1.5 மணி நேரமாக. இப்படி தான் போகணும் போல இருக்குது. நான் ஏதோ இந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுதுன்னு இங்கே தான் குளிக்கணுமா தெரியல. இதுக்கா இவ்வளோ தூரம் வந்து இல்லை, மெயின் ஃபால்ஸ் இப்போ இன்னும் நடக்கணும். அதோ போகுது பாருங்க மேலே, ஏதோ பிரிட்ஜ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். And the rocks are extremely slippery, so swimming and rock climbing are strictly prohibited. ஃபால்ஸ் கிட்ட போகக்கூடாது, ஃபால்ஸை பார்க்கலாம். ஸோ நக்குல் ப்ரோ, ரியலி மிஸ்ஸிங் யூ இன் திஸ் பிளேஸ். நல்லா இருந்துச்சு. எஸ் ப்ரோ. இந்த வீடியோ இஸ் டெடிகேட்டட் ஃபார் யூ. Yep. அது பாட்டுக்கு இன்னும் போயிட்டே இருக்கு. ஒரு நல்ல விஷயத்தை பாடுபட்டால் தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இது தெரியுது. கொஞ்சம் அட்டகாசமாக இருக்கும்போது பாருங்க. அல்டிமேட்டுங்க. A few moments later. நல்லா தண்ணி என்ஜாய் பண்ணோம். இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்களாம் வந்தாங்க, வேடிக்கை பார்த்தாங்க. நாங்கள் தான் தண்ணியில் இறங்கிட்டோம். வைல்டு போர், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், மான் பார்த்தோம். உடும்பு இவங்க பார்த்துருக்காங்க. மிலா. இப்போ ஏதாவது மாட்டுதா பார்ப்போம். ஒரு கரடி, ஒரு சிறுத்தை, ஒரு புலி. இந்த ரீஜன் மட்டும் நல்ல மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். எவ்ரிபடி ஹாய். நல்ல மழை பெய்யுது. பே ஃபால்ஸ் முடிஞ்சு விட்டது. ஒரு போகும்போது 45 மினிட்ஸ் ஆச்சு, வரும்போது ½ அன் ஹவரில் வந்துட்டோம். ஏன்னா டவுன் ஹில்ன்றதுனால. டைம் இஸ் 1:15, 1:20 now. ஸோ இது அப்புறம் கேன்டீனில் டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு அடுத்து ஜி வியூ பாயிண்ட் போகிறோம். இந்த எபிசோடு இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் எபிசோட். பே ஃபால்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருந்தது. போயிட்டு வர்ற அந்த ட்ரெயில் ரோடு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபால்ஸ் வந்து செம்ம ஹையஸ்ட் பெரிய ஃபால்ஸ். ஸோ இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் த ஹிட் பட்டன். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் சஜஷன் நிறையா போய் சேனல் க்ரோ ஆகும். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் with the same name F5 to Ride. So see you on next episode. Until then, bye from Rajesh from F5 to Ride.